ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், பிப்ரவரி 23 எஸ்எஸ்ஜிடிக்கான எக்ஸாம் டேட் வந்துடுச்சு. உங்களுக்காக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் 30 நாட்கள் ஒரு கிராஷ் கோர்ஸ். ஓகேங்களா, இதோடைய ஃபீஸ் வெறும் 3500 மட்டுமே. ஒரு 30 நாள் தொடர்ந்து கிளாஸ். ஓகேங்களா, கிளாஸ் டெஸ்ட் தேர்வு நோக்குல முக்கியமான கிளாஸஸ் மட்டும்தான். ஓகேங்களா, மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறோம். கம்பல்சரி இந்த எக்ஸாம் தூக்குறோம். ஓகேங்களா, இதுக்கு பேட்ச் நம்மளுடைய வேலூர் மற்றும் திருச்சி பிரான்ச்ல ஸ்டார்ட் பண்றோம். 21 ஜனவரி 26 இருந்து நம்ம புது பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். 30 நாள் நீங்க டெடிகேட்டடா படிச்சீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். அடுத்து பிசிக்கல் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஓகேங்களா, அப்ப அதை குறித்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். எப்படி இதை அப்ரோச் பண்ணணும், நம்ம அகாடமியில எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, இதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, அப்போ போன தடவை ஆர்ஆர்பி குரூப் டி நோட்டிபிகேஷன் வந்தது. அதுக்குரிய எக்ஸாம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. சீக்கிரமாவே இந்த மந்தோட முடிய போகுது போன வருஷத்தோட நோட்டிபிகேஷன். இப்ப 2026க்கான நோட்டிபிகேஷனை ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல் நோட்டிபிகேஷனை வர்ற வீக், அதான் 21 ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி நம்ம அகாடமியில நம்ம லாஸ்ட் இயரும் குரூப் டிக்கான பேட்சை ரன் பண்ணி கொண்டு போனோம். நம்மகிட்ட புக்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு, ஓனா பேசலாம். இப்ப நம்ம அகாடமியில இப்போதைக்கு வேலூர் பிரான்ச்ல மட்டும், ஓகேங்களா, வேலூர் மாதூர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான பிரத்யேகமான பிரான்ச்ல மட்டும் நம்ம 26ஆம் தேதி 1வது மாசம் 2026 பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. வேலூர்ல மட்டும் தான் ஓகேங்களா பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். இப்போ வேலூர் பிரான்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 6369536503ங்கிற நம்பருக்கு. ஓகேங்களா, இப்போ கிளாஸஸ் ரெகுலரான கிளாஸஸ் கம் டெஸ்ட். ஓகேங்களா, கிளாஸ் கம் டெஸ்ட் இது எல்லாமே இருக்க போகுது. இன்கேஸ் நீங்க பிராக்டிஸ் கிரவுண்ட் நீட் தேவைப்படுதுன்னா நம்மகிட்ட கிரவுண்ட் இருக்குது, நீங்க கிரவுண்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா ஆர்ஆர்பிக்கும் லிட்டில் பிட் பிசிக்கலும் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது வந்து கிளாஸ் டீடைல்ஸ். இது அல்லாம நம்ம கிட்ட ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஓகே, இந்த ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் எம்டிஏ ஆப். ஓகேங்களா, எம்டிஏக்குன்னு தனியா முப்படை ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமா நீங்க ஆன்லைன் கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபுல் டைமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆப் தான். ஓகேங்களா, ரைட். இது அல்லாம நம்மகிட்ட புக்ஸும் இருக்குது. ஆர்ஆர்பி குரூப் டிக்கான பிரத்யேகமா ரெடி பண்ணக்கூடிய புக்ஸ், தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா புக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, தமிழ் மீடியத்துல 6 புக்ஸ் வரும். 6 புக்ஸோட ரேட்டு பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் வரும். இங்கிலீஷ் மீடியத்துல 5 புக்ஸ் வரும். ஓகேங்களா, 1100 ரூபாய் வரும். காம்போ புக்கு, நீங்க காம்போ புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். சிங்கிள்ஸா கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். புக்ஸை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த நோட்டிபிகேஷன் பத்தி நம்ம பேசலாம். ஓகேங்களா, ஆக்சுவலா வந்து ஆர்ஆர்பி குரூப்ங்கிறது ஒரு 10th குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா, 18 வயசுல இருந்து 33 வயசு வரைக்கும் ஜென்ரலா எல்லாருமே எழுதக்கூடியது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வரும். ஓகேங்களா, 10th தான் குவாலிஃபிகேஷன். 22,000 வேகன்சியை இப்போதைக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப நிறைய பேர் எழுதுவாங்க. எக்ஸாமும் ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கும். 10th லெவலுங்கிறதுனால ஈஸியா கிராக் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இந்த எக்ஸாமும் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா குரூப் டிங்கிறது 10th குவாலிஃபிகேஷனா இருந்தா கூட சேலரி எல்லாம் நீங்க அப்படி எதிர்பார்க்க கூடாது. ஓகேங்களா, சேலரி பாத்தீங்கன்னா நல்ல சேலரி தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் இப்போ பே கமிஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் 50-60,000 பிளஸ் வரப்போகுது சேலரியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பியூனுக்கே வந்து நல்ல சேலரி கொடுக்குறாங்க. இப்போ இந்த சேலரி வந்து பே கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் அதிகமான ஒரு எக்ஸ்பேன்ஷனோட அந்த சேலரி வந்து வரப்போகுது. ஓகேங்களா, அப்போ ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஷார்ட் நோட்டீஸ் இது ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். ஓகேங்களா, அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 21/1/2026 வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 21ஆம் தேதி, அது 20ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் பெருசாக நம்ம ஒன்றும் ஃபாலோ பண்ண முடியாது. மெயினாக நம்ம பார்க்கறது அப்ராக்சிமேட் வேகன்சி 22,000. ஓகேங்களா, ஏஜ் ஓகேங்களா 18 இருந்து 33 வயசு வரைக்கும் ஏஜ் இருக்குது. 18 இருந்து 33 வயசு வரைக்கும்னா பாருங்க எவ்வளவு நல்ல ஏஜ்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th தான் குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஓகேங்களா, அது கூடவே ஐடிஐ இதெல்லாம் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷனா இருக்கும். அப்போ இவ்வளோ ஆர்ஆர்பி ஓகேங்களா, சவுத் ரீஜியன், நார்த் ரீஜியன், சவுத் ஈஸ்ட், சென்ட்ரல் ரீஜியன், ஓகே, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா போர்டுலையும் நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஒவ்வொரு போர்டு வைஸும் வேகன்சி இருக்கு. அதை பற்றி நம்ம தனியா பேசலாம். இது போஸ்டுக்குரிய வேகன்சி. ஓகேங்களா, அதாவது ஆர்ஆர்பியில மொத்தம் 22,000 வேகன்சி. அந்த 22,000 வேகன்சியில எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எந்தெந்த போஸ்டுக்காக எவ்வளவு வேகன்சி அலாகேட் ஆயிருக்கு சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேஷனான வேகன்சி தான் இது. ஓகேங்களா, இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, இது மேபி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகவும் செய்யும். ஓகேங்களா, அதுதான். ஏன்னா ஷார்ட் நோட்டீஸ் என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, நோட்டிபிகேஷன் சொல்லிட்டாங்க 22,000 அப்ராக்சிமேட் தான். ஓகேங்களா, கண்டிப்பா இது இன்க்ரீஸ் ஆகும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய. ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து நோட்டிபிகேஷன் விட்டு எக்ஸாம் வச்சு அதை முடிக்கிறதுக்கு ப்ராசஸே 1.5 year ஆயிரும்.
இப்போ அந்த 1.5 இயர்ல மேலும் வேகன்சி ரிட்டையர்ட் ஆகக்கூடிய மக்களை வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? அப்போ இது ஒரு வாய்ப்பை நல்லா பயன்படுத்துங்க. திருப்பி நான் சொல்றேன், குவாலிஃபிகேஷன் 10th தான். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம படிச்சா கிராக் பண்ணக்கூடிய எக்ஸாமா தான் இருக்கும், ஈஸி லெவல்ல தான் இருக்கும். ஓகேங்களா? டெடிகேட்டடா உட்காந்து படிக்கணும், அது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. ஓகேங்களா? இப்போ ஜென்ரலா நமக்கு தேவை ஒரு ரெகுலரான கிளாஸ். ஓகேங்களா? ஒரு குவாலிட்டியான புக்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு டெஸ்ட் பேட்சோ அதாவது ஒரு டெஸ்ட். இந்த 3 விஷயத்த நீ ரெகுலரா ஃபாலோ பண்ணா 3 to 4 months தான் உனக்கு. 3 to 4 மாசம் தான். அந்த 4 மாசத்துல நீ என்ன பண்ணிடலாம், கண்டிப்பா இந்த மொத்த சிலபஸையும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறமும் உனக்கு மேபி, ஏன்னா எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு மே அந்த ரேஞ்ச் தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகேங்களா? ஏன்னா NTPC நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, அதுக்கு என்ன எக்ஸாம் எல்லாம் நடக்கல. ஓகேங்களா? அதனால இருந்தாலும் இந்த சிலபஸை படிக்கிறதுக்கு ஒரு 3 to 4 months தேவை. ஓகேங்களா? அப்ப இந்த 3 to 4 monthsல நம்ம இந்த சிலபஸை முடிக்கிறோம். டைம் இருக்கும் பட்சத்துல மேலும் ஃபுல் டெஸ்ட் அது இது நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ரைட்டா? இப்போ பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, தயவு செஞ்சு சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரமா நீங்க ஜாயின் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க குவாலிட்டியா நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, டிலே பண்ண வேணாம். ஓகேங்களா? புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறவங்க கீழே ஆப் லிங்க், வெப்சைட் லிங்க் எல்லாமே கீழே தனித்தனியா லிங்க் கொடுத்துருப்பேன். இன்னமும் புரியாதவங்க நான் சொன்ன கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணிக்கலாம். கீழே கமெண்ட்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.